மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய மலரே மௌனமா, அத்தியாயம் 35. எப்போ இருந்து செந்தில பிடிச்சது? மலர் கேட்க தளிரின் மனம் பின்னோக்கி முன்தினத்திற்கு சென்றது. ஒரு தடவை அவரை தப்பா நினைச்ச மலரு. அப்புறம்தான் உங்க குடும்பத்தை பத்தி கேள்விப்பட்டு. நம்ம குடும்பம். அவளை இடைமறித்து நிறுத்தி அதட்டினாள் மலர். ம் நம்ம குடும்பத்தை பற்றி கேள்விப்பட்டு, சரி, இந்த வீட்டு பையன் தப்பாக இருக்க மாட்டாருன்னு எனக்கு நானே சமாதானம் சொல்லிக்கிட்டேன். நான் நினச்ச மாதிரியே அதுக்கப்புறம் அவர் என்னை வந்து பார்க்கவும் இல்லை, பேசவும் இல்லை. நேற்று நான் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டப்போ வந்து காப்பாத்தினாரு. அதில் அவர் மேலே மரியாதை வந்துச்சு. ஆனால் என் பேரை காப்பாற்றிக்க ஒரு பொய் சொல்ல வேண்டியதாக போச்சு. அது அவரை பாதிக்கிற அளவுக்கு போகும்னு நான் நினைக்கவே இல்லை. எனக்கு கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்ல, உண்மையை சொல்லி அவரை இந்த பிரச்சனையில இருந்து விடுவிச்சிடலாம்னு தான் முடிவு பண்ணேன். அப்போதான் செல்வம் மாமா வேண்டாம்னு சொன்னாரு. நீ சொன்ன பொய்ய அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ. இப்போ நீ அதை மாத்தினா உன் வாழ்க்கையே வீணாகிடும். என்ன பண்ணணுமோ நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாரு. அப்போ மாமா சொல்லி தான் நீ உண்மையை ஸ்டேஷன்ல மறைச்சியா? ஆமா. அப்போவும் மாமா எனக்கும் அவருக்கும் கல்யாணம் பண்ற ஐடியாவில் இருக்காருன்னு தெரியாது மலரு. வேற ஏதாச்சும் வழியில் அவரை சேவ் பண்ணிடுவாருன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் கல்யாண விஷயத்த சொன்னதும் எனக்கு பயங்கர ஷாக் ஆகிடுச்சு. வேண்டாம்னு எல்லார் முன்னாடியும் சொல்லி உண்மையை ஒத்துக்கலாம்னு யோசிச்சப்போ தான் செந்தில் என்கிட்ட வந்தார். உண்மையிலேயே நீ சொன்னது தான் நடந்துச்சான்னு மட்டும்தான் கேட்டார். வேற எதுவுமே கேட்கல. அப்போ பிடிச்சது மலர் அவரை. அவள் கண்கள் கலங்க துடித்தன. புரியலையே. நடந்தது என்னன்னு எல்லார் முன்னாடியும் சொல்லியிருக்கலாம். ஏண்டி பொய் சொல்கிறன்னு என்னை அசிங்கமாக திட்டியிருக்கலாம். என்னை எல்லார் முன்னாடியும் கேவலப்படுத்தி இருக்கலாம். ஆனால் நேற்று நடந்த விஷயம் எதுவுமே அவர் வாயிலிருந்து வரல மலரு. அவள் கண்ணீர் கன்னத்தில் இறங்கியது. ஏய், இப்போ எதுக்கு அழற? இல்லை மலரு, செய்யாத தப்புக்கெல்லாம் எத்தனையோ பழி சொல்ல அனுபவிச்சிருக்கேன். ஆண் பெண் பேதம் இல்லாமல் என்ன பேசியிருக்காங்க. ஆனால் ஒரு பொண்ணை அசிங்கப்படுத்த வாய்ப்புகள் இருந்தும் அதை செய்யாமல் விட்ட ஒருத்தரை விட சிறந்த ஆம்பளை இந்த உலகத்தில் இருப்பாங்களா மலரு? அதை கேட்டு திகைத்தாள் மலர். அந்த நிமிஷம் அவரை அவ்வளோ பிடிச்சது. இந்த மாதிரி ஒருத்தரை என் வாழ்க்கையில் இழக்கணுமான்னு தோணுச்சு. ஒருத்தர் உங்ககிட்ட வந்து, இந்த தங்கம் உனக்கு தானே உங்கள் கையில் கொடுத்தா நீங்கள் வேண்டாம்னு சொல்லுவீங்களா மலரு? நானும் அந்த சூழ்நிலையில தான் நேற்று இருந்தேன். செல்வம் மாமா அப்படி தான் செந்தில எனக்கு கொடுக்குறாருன்னு தோணுச்சு. அதுவரை வேற வழி இல்லாமல் பொய் சொன்ன நான் அந்த நிமிஷம் செந்திலுக்காக மட்டுமே பொய் சொன்னேன். மலர் அவளை அழுத்தமாக பார்த்தாள். நான் பண்ணது சுயநலம்தான் இல்லையா மலரு? நீங்கள் அப்படிதானே நினைக்கிறீங்க? அப்படி இல்லை தளிரு. செந்திலோட வெறுப்பை சம்பாதிச்சிடுவோம்னு உனக்கு தோணவே இல்லையா? காலம் பூரா இதை உங்கள் 2 பேரோட வாழ்க்கையையும் அழிச்சிட்டா என்ன பண்ணுவ? அப்படி ஆகும்னு நினச்சிருந்தா செல்வம் மாமா இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்க மாட்டார் இல்லை மலரு? அதுவும் கரெக்டு தான் என்று விட்டு சிறு புன்னகையோடு தளிரை பார்த்தாள். அப்போ மேடம் ஒன் சைடாக லவ் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, அப்படிதானே என்று கேட்டாள் கிண்டலாக. அதெல்லாம் நேத்திலிருந்தே லவ் பண்ண ஆரம்பிச்சாச்சு மலரு என்றாள் கன்னங்களில் வெட்கம் பூச. பாரா, நீ நடத்துமா, எங்க செந்தில் சந்தோஷமா இருந்தா அதுவே போதும் என்று சொல்லி சிரித்தாள் மலர். துணியெல்லாம் கையில் துவைக்கணுமா? வாஷிங் மிஷின் இருக்கா? பின்கட்டில் இருக்கு, அதிலேயே போட்டுக்கலாம். துவைச்ச துணியை பின்பக்க தோட்டத்தில் கொடி இருக்கு, அதில் காய வச்சுக்கலாம். உனக்கு வேலை இருந்தால் பக்கெட்டில் எடுத்து வச்சிடு. வேலை செய்கிற சீதாம்மா வந்தால் காய வச்சிடுவாங்க. அவங்களே காஞ்சதும் மடிச்சும் வச்சிடுவாங்க. சரி. மலர் சென்ற பிறகு இருவரின் துணிகளையும் அள்ளிக்கொண்டு சென்று மிஷினில் போட அப்போது வேகமாக வந்தாள் சாம்பவி. அண்ணி, இருங்க, என்னோடதும் என்று விட்டு அவள் துணிகளையும் போட்டாள். அவளே லிக்விட் எங்கே போட வேண்டும், எவ்வளவு போட வேண்டும், எந்த மோடில் வைக்க வேண்டும் என்று எல்லாவற்றையும் சொல்லி செய்து காட்டிவிட அனைத்தையும் மனதில் பதித்து கொண்டாள் தளிர். தேங்க்ஸ்மா. இருக்கட்டும் அண்ணி, புன்னகையோடு சொல்லிவிட்டு சென்று விட்டாள். மலர் மற்றும் சாம்பவியின் பேச்சுகள் மனதிற்கு இதமாக இருக்க அதே சந்தோஷத்தோடு அறைக்கு வந்தாள். பீரோ முழுவதும் குப்பையாக பரவி கிடந்த செந்திலின் துணிகளை எடுத்து அழகாக மடித்து வைத்து ஒழுங்காக்கினாள். முதன்முறையாக ஒரு ஆணின் துணிகளை தொடுகிறாள். அதுவும் தனக்கு உரிமையானவன் என்று நினைத்தபோது உடல் சிலிர்த்தது. ஊரில் அவளும் பாட்டியும் மட்டுமே, ஆண் யாரும் இல்லை. இங்கே வந்த பிறகு ஆண்கள் இருந்தாலும் அவளுக்கு எந்த வேலையும் இருந்ததில்லை. தன்னுடைய வேலைகளை மட்டுமே கவனித்துக் கொள்வாள். மற்றவர்களின் விஷயங்களில் தலையிட அவள் அனுமதிக்கப்பட்டதில்லை.
யார் சொன்னது? வேலைகள் கொடுத்து நெருக்குவது மட்டும் சித்தி கொடுமை என்று. நீ யாரோ ஒருத்தி என்று குடும்பத்தில் இருந்து ஒதுக்கி வைத்து எந்த உரிமையும் தராமல் நீ இந்த வீட்டில் வேண்டாத ஒரு பொருள் என்பது போல் செயல்களில் காட்டுவது கூட ஒருவித கொடுமைதான். இதனை தான் இத்தனை மாதங்களாக அவள் அனுபவித்துக் கொண்டிருந்தாள். அதற்கெல்லாம் நேற்றுதான் விடுதலை கிடைத்ததாக தோன்றியது. இங்கேயும் அவளை யாரும் ஏற்கவில்லை. ஆனால் ஒதுக்கி வைக்கவும் இல்லை. பொய் சொல்லி வீட்டிற்குள் வந்திருக்கிறாள் என்று தெரிந்தும் மாமனார்கள் அவளை வீட்டை விட்டு துரத்தவில்லை. சமையலில் உதவி செய்த போதும் மலர் அவளிடம் பேசும்போதும் அவள் அத்தைகள் தடுக்கவில்லை. அவள் மேல் கோபம் வெறுப்பு அனைத்தும் இருந்தும் செந்தில் அவளை கொடுமைப்படுத்தவில்லை. என்ன இருந்தாலும் மேன்மக்கள் மேன்மக்கள்தான் என்று எண்ணி பெருமூச்சு விட்டாள். செந்திலின் துணிகள் அனைத்தையும் சரி செய்து அடுக்கி முடிக்க அது 2 அறைகளிலேயே அடங்கிவிட்டது. இதைத்தான் இந்த பீரோ முழுக்க பிதுங்கி வழியுமாறு நிறைத்து வைத்திருந்தானா என்று எண்ணிய போது அவளுக்கு சிரிப்பு வந்தது. மிச்சம் இருந்த 2 அறைகளில் தன்னுடைய உடைகளை அடுக்கி முடித்தாள். பிறகு கடிகாரத்தை பார்த்தவள் நேரமானதை உணர்ந்து அவசரமாக புடவை மாற்றி பள்ளிக்கு தயாராகி கீழே இறங்கி வந்தாள். அப்போதுதான் செந்தில் வந்து அமர்ந்ததும் சண்முகம் எழுந்து அறைக்குள் சென்றதையும் கவனித்தாள். செந்திலை பார்க்க அவளுக்கு வருத்தமாக இருந்தது. 2-3 முறை சந்தித்த போது சிரித்த முகத்துடன் இருந்தவனின் முகம் இப்போது இறுக்கி கிடப்பதை அவளால் பார்க்க முடியவில்லை. இது எல்லாமே தன்னால் மட்டுமே என்ற குற்ற உணர்ச்சி பெரியதாக அவளை தாக்கியது. சிறிது நேர யோசனைக்கு பிறகு சண்முகத்தை தேடிச் சென்றாள். அவர் அறையின் முன் நின்று அனுமதி கேட்க அவர் புன்னகையோடு அனுமதி அளித்ததை ஆச்சரியமாக பார்த்தாள். வா, உட்காரு. தனக்கு எதிரில் இருந்த இருக்கையை காட்டினார். இல்ல மாமா, பரவாயில்ல என்றாள் மெல்லிய குரலில். என்ன விஷயம் சொல்லுமா? அது அது வந்து அவர் எந்த தப்புமே பண்ணல மாமா. எல்லாமே ஏன் தப்பு தான். என் பேரை காப்பாத்திக்க நான் சொன்ன போய் அவரை பாதிச்சிடுச்சு. ப்ளீஸ், அவரை ஒதுக்கி வைக்க வேண்டாமே. செல்வம் மாமா சொன்ன வார்த்தைக்காக மட்டும்தான் என் கழுத்துல தாலியை கட்டினாரு. அவரிடம் கைகூப்பினாள். நான் ஏற்கனவே பண்ண தப்புக்கு குற்ற உணர்ச்சியில இருக்கேன். இன்னும் இதையெல்லாம் பார்த்தா என்னால தாங்க முடியாது. ப்ளீஸ், அவரை தள்ளி வைக்காதீங்க. அப்படியே அவர் முன் மண்டியிட்டு விட்டாள். ஏய், என்னம்மா, எழுந்துரு, பதறினார் அமுதா. சண்முகமோ அவளையே அழுத்தமாக பார்த்து கொண்டிருந்தார். என்னங்க? அவர் தோள் தொட்டார் அமுதா. தன் தொண்டையை செருமிக் கொண்டு சரிம்மா, எழுந்துரு என்றார் அமைதியாக. எழுந்து கொண்டு தேங்க்ஸ் மாமா என்றாள். அவர் சின்னதாக புன்னகைத்தார். சாப்பிட்டியா? இன்னும் இல்லை மாமா. சரி வா, சாப்பிடலாம். அவள் திகைப்பாக அமுதாவை பார்க்க அவரும் வா என்றார். அதை கேட்டு அவள் முகத்தில் அவ்வளவு சந்தோஷம். சாம்பவி, சூர்யா, சண்முகம் இவர்களோடு தளிரும் அமர அனைவருக்கும் உணவை பரிமாறினார் அமுதா. நான் பரிமாறிட்டு அப்புறமா சாப்பிடவா? தயங்கியபடி கேட்டாள். நீ ஸ்கூலுக்கு போகணும் இல்லை? டைம் ஆச்சு பாரு. பரவாயில்ல, உட்காரு என்றார் சண்முகம். அதற்கு மேல் எதுவும் பேச வேண்டாம் என்று எண்ணி அமைதியாக சாப்பிட்டாள். எல்லோரும் அவர் வேலைக்கு கிளம்ப தன் பையை எடுத்து கொண்டு வந்தாள் தளிர். நீ எப்படி போவ? மலர் கேட்டாள். அப்படியே நடந்து போயிடுறேன். எங்கேருந்து தூரமாச்சே. உனக்கு புல்லட் ஓட்ட தெரியுமா? என்கிட்ட அதுதான் இருக்கு. ஐயையோ, அதெல்லாம் தெரியாது. ஸ்கூட்டி மட்டும்தான் ஓட்டுவேன். உங்க ஸ்கூட்டி என்ன ஆச்சு? சூர்யா கேட்டான். அது வீட்டில் இருக்கு. அது உன்னோடதா இல்லை உன் அப்பாவோடதா? இல்லை மலரு, என்னோடது தான். என் பாட்டி வாங்கி கொடுத்தது. அப்போ சரி, நான் மாமா கிட்ட சொல்லி காசி அண்ணனை விட்டு எடுத்துட்டு வர சொல்கிறேன். அது ஓகே மலரு. இன்னைக்கு எப்படி போவாங்க? நாங்கள் 2 பேருமே சைக்கிளில் தானே போகிறோம். ஷாம்பவி கேட்டாள். சைக்கிளில் டபுள்ஸ் போவியா? ஐயோ, அதெல்லாம் நான் போனதே இல்லை. எனக்கு தெரியவும் தெரியாது. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் நடந்தே போய்க்கிறேன். மலர் யோசனையில் இருப்பதை கண்டு என்ன மலர் யோசிக்கிற என்றான் சூர்யா. மாமா இதை பற்றி யோசிக்கலையா? ஏன் எதுவும் பண்ணாமல் இருக்கு? அவள் கேட்டுக்கொண்டே அவர்களோடு வாசலுக்கு வர அங்கே காசி தளிரின் ஸ்கூட்டியோடு வந்து நின்றான். அண்ணி, உங்க வண்டி என்றான் சூர்யா. தளிர் ஆச்சரியமாக பார்க்க மலரோ புன்னகைத்தாள். அதானே பார்த்தேன். என் மாமா அப்படியே எல்லாம் விட்டுடாது என்றாள் பெருமையாக. செல்வம் அண்ணன் உங்க வண்டியை எடுத்துக்கிட்டு வர சொன்னுச்சு. இந்தாங்க சாவி என்று அவள் கையில் தந்தான் காசி. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா என்ற தளிரின் முகத்தில் அவ்வளவு சந்தோஷம். இதையெல்லாம் பார்த்து கொண்டே சிறு புன்னகையோடு தன் பைக்கில் ஏறி கிளம்பினார் சண்முகம். மற்றொரு பக்கம் சிவலிங்கம் முகம் இறுக பார்த்து கொண்டிருந்தார். அதை மலரும் கவனித்தாள். இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க.
மீண்டும் சந்திப்போம்.